பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளின் கோவிலாக இருக்கிறீர்கள் என்றும், கடவுளின் ஆவியார் உங்களுள் குடியிருக்கிறார் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அப்படி இருக்க, கடவுளின் கோவிலாகிய உங்கள் உடலில் சுய புணர்ச்சியும், ஒருபால் புணர்ச்சியும், பரத்தமையும், விபச்சார வேசித்தனங்களும், குடியும், போதை மருந்துகளை உபயோகிப்பதும் இருக்கலாமா? இருக்கவே கூடாது. காரணம், இந்த உடல் உங்களுக்கு சொந்தமல்ல, கடவுளுக்கு சொந்தம். கடவுளுக்கு சொந்தமான இந்த உடலை நீங்கள் பாவம் செய்து நாசப்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தால் ஆண்டவராகிய கடவுள் உங்களை கைவிட்டு விடுவார். அப்பொழுது சாத்தான் உங்களை ஆட்கொள்ள, நீங்கள் செய்த பாவமே உங்களை வேட்டையாடி பிடித்து எரி நரகத்தில் தள்ளிவிடும். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise